தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்ததாக கூறி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உட்பட பலரின் முக்கிய பதவிகளை எடப்பாடி பறித்த நிலையில் அதன் பிறகு வேலுமணி அவரை நேரில் சந்தித்து கட்சி ஒற்றுமைக்காக மீண்டும் இணைந்த போதும் அவருக்கு பழைய பொறுப்பு கூட திருப்பி கொடுக்கப்படவில்லை. மேலும் அவருடன் இருந்த நிர்வாகிகளுக்கும் எந்த மரியாதையும் வழங்கப்படவில்லை. இதன் விளைவாக கட்சி இரண்டாகி ஒரு பக்கம் எடப்பாடியின் கைப்பாவையாக இருக்கும் கோஷ்டியும் மறுபக்கம் மக்களுக்காக உழைத்த எஸ்பி வேலுமணி தலைமையிலான ஆதரவாளர்கள் என மாறியது. ஆனால் எடப்பாடியை காட்டிலும் எஸ்பி வேலுமணிக்கு சற்று ஆதரவு அதிகம் உள்ளது. ஏனென்றால் எடப்பாடி தலைமையில் கட்சி சந்தித்த தோல்வி அனைவருக்கும் தெரியும். 2026 தேர்தலில் 47 இடங்கள் சீட்டுக்கு கோடி பேரம் உழைத்த தொண்டர்களை அவமானப்படுத்தியது. இதனால் கட்சி மீதான நம்பிக்கையே போய்விட்டது என வரிசையாக நடைபெற்றது. இதை சுட்டிக்காட்டி கேள்வி கேட்கும் வேலுமணி ஆதரவாளர்கள் மீது எடப்பாடி கடும் நடவடிக்கை எடுக்கிறார். சமீபத்தில் கூட வேலுமணியின் தீவிர ஆதரவாளர்களான கோவை மண்டல ஐடி லிங் துணை செயலாளர் ரியோஸ்கான், மாவட்ட ஐடி விங் செயலாளர் சிகுமார், பொள்ளாச்சி நகர ஐடி விங் இணை செயலாளர் அருண்குமார் ஆகியோரை அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கியுள்ளார். ஏனெனில் இவர்கள் அனைவரும் எஸ்பி வேலுமணியை பொதுச் செயலாளர் ஆக்குங்கள் என்று பொதுக்குழு கூட்ட கோரிக்கை வைத்தனர். ஆனால் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் எஸ்பி வேலுமணி பின்வாங்கவில்லை. அம்மா ஆட்சியில் கோவையை முன்மாதிரி நகரமாக மாற்றி சாலை, குடிநீர், உள்கட்டமைப்பு என பல செய்துள்ளார். அவதூறுகளை தாண்டி வழக்குகளை தாண்டி இன்றும் மக்களோடு நிற்கிறார். அதனால்தான் கொங்கு மண்டலம் முதல் தென் மாவட்டம் வரை உள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வேலுமணி தலைவராக வர வேண்டும் என கூறி வருகின்றனர். எடப்பாடி தலைமையில் இனிமேலும் அதிமுக இருந்தால் கட்சி ஒன்றுமில்லாமல் போய்விடும். தற்போது இருக்கக்கூடிய ஆதரவும் இல்லாமல் மிகவும் பின்னடைவை சந்திக்கும் என பலரும் கூறி வருகின்றனர். இந்நிலையிலிருந்து கட்சியை மீட்க வேண்டும் என்றால் உடனே பொதுக்குழுவை கூட்டி மக்கள் ஆதரவு இருக்கும் எஸ்பி வேலுமணியை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்த பொதுச் செயலாளராக எஸ்பி வேலுமணி தான் வர வேண்டும் என தொண்டர்கள் முடிவு செய்துவிட்டனர். பழிவாங்கும் அரசியல் இனி எடுபடாது. கட்சியை காப்பாற்ற போவது வேலுமணி தலைமைதான் என அனைவரும் தங்களுடைய ஆதரவை எஸ்பி வேலுமணிக்கு தெரிவித்து வருகின்றனர்.